ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் சீசன் 2 ஓடிய ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போறோம். அதாவது 12th எபிசோட பார்க்க போறோம். சோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீசன் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அந்த ஃபைனல் எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறம் வரப்போற ஸ்டோரி எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் இந்த எபிசோடோட எண்டிங்ல நான் ஒரு சின்ன அப்டேட்டா கொடுத்திருக்கிறேன். சோ எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கடைசியா நான் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க, ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுனா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் வெல்கம் டு அன்டேக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஏன்னா நம்ம காணக்கே போன எபிசோட்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்தான் இல்லையா, அந்த மயக்கத்துல இருக்கும் போது நடந்த விஷயங்கள் தான் இது. அதாவது அவனுடைய மைண்டுக்குள்ள நடந்த விஷயங்கள். சோ இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, எப்படி நம்ம காணக்கே அன்டேக்குக்கு வந்தான், அப்புறம் இங்க இருக்கவங்க எல்லாரும் எப்படி மீட் பண்ணா, அது போக இவங்களால இவன் லைஃப் எப்படிதான் மாறுச்சுன்றத அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா இதுக்குள்ள நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவனுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம ஹீடே உட்கார்ந்துருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி ஹீடே இவனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு டேய் யாரடா பார்க்க போற, உண்மையை சொல்றா அந்த பொண்ணு யாரான்னு கேட்டுட்டு இருந்தான் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல இவன் கிட்ட கேட்கவும் இவன் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்க டோக்கா நின்னுட்டு இருக்கா. அதனால டோக்கான்னு இவன் எழுந்து கூப்பிடும் போதே இந்த பக்கம் யோஷிமோராவும் வந்துட்டாரு. பட் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ரியாலிட்டியில் நடந்திருக்காது இல்லையா, அதனால இப்படி எல்லாம் நடக்கலையே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுதுன்னு இவன் டக்குன்னு பயத்துல கண்ணு முழிக்கவும் இவனுக்கு முன்னாடி இவனுடைய ஃப்ரெண்டு ஹீடே காப்பி கஃபோட வந்து நிப்பான். அதுவும் சிசிஜியோட ஆர்மர்ஸை போட்டுக்கிட்டு. அதனால இவனை பார்த்த உடனே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னவன் அடுத்த செகண்டே தன்னுடைய கண்ணு ரெட் கலர்ல இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இது என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்துட கூடாதுன்னு டக்குன்னு மூடுறான். ஏன்னா ஹீடேவுக்கு இவன் ஒரு கோலா மாறிட்டான்ற விஷயம் தெரியும்ன்றது இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனாலதான் என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்துட கூடாது, என்ன தப்பா நினைச்சிட கூடாதுன்னு டக்குன்னு இவன் கண்ணம் மூட ஹே இங்க பாருப்பா, நீ யாரு என்ன ஏதுன்றது உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் உன்னுடைய ஃப்ரெண்டு காணிக்கை. அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி எதுவுமே தெரியாமலையா இருப்பேன். சோ நீ ஒரு கோல்ன்றது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அதனால எப்படின்னா நீ மறைச்சி இந்த இடத்துல சீன் கிரியேட் பண்ண வேணாம். அது போக இப்ப நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினைச்சு நீ வருத்தமும் பட வேணாம். ஏன்னா எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போதோ அது நன்றாகவே நடக்கும் இப்படின்னு நான் ஒரு புக்ல படிச்சேன். அதனால எதை நினைச்சு நீ கவலைப்படாத காணிக்கை. அது போக உன்னால நிறைய பேர் இந்த இடத்துல நல்ல சந்தோஷமா இருக்காங்க இல்லையா, அதை பத்தி யோசி. அது உனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல நிம்மதியை தரும். ஏன்னா நீ கோலா மாறினதுக்கு அப்புறம் இந்த அன்டேக்கு தான் உனக்கு மிகப்பெரிய அடைக்கலமாவே இருந்துச்சு. ஆனா எனக்கு அப்பப்ப கொஞ்சம் பயம் இருந்ததுதான், எங்கடா இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, காணிக்கை கெட்டவனா மாறிடுவானு. ஆனா நீ எப்பயுமே என்னுடைய மூக்கொழுவி காணிக்கை ஃப்ரெண்டுன்னு நிரூபிச்சுட்டடா. ஏன்னா நீங்க இருந்த வரைக்கும் யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம ரொம்பவுமே அமைதியா சந்தோஷமா இருந்த. அதை நான் ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டும் நீ தான், உனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டும் நான் தான். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு நான் எங்கடா போவேன். அதனாலதான் உன்னை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னையே சுத்தி வந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ண. அது போக சிசிசி சைட்ல இருந்து உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாங்களோன்னு அங்கேயே நான் போயிட்டு பார்ட் டைமரா சேர்ந்தேன். ஆனா என்ன ஒரு கூத்துனா, அங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன நம்பிட்டு அவங்களுடைய எல்லா டீடைல்ஸையும் எங்களை ஷேர் பண்ணாங்க. அது மூலியமா தான் இந்த அன்டேக்கு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்து என்னால நிறைய விஷயங்களை பண்ண முடிஞ்சது. அப்புறம் இந்த காஸ்டியூம்ல பாக்குறதுக்கு எப்படி நான் அர்னால்டு மாதிரி இருக்கானான்னு கேட்கவும் இவனுங்க ரெண்டு பேருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. சோ இப்போ இந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா என்னடாவா தன்னுடைய ஃப்ரெண்டு கோலு அப்படின்ற அந்த ஒரு அதிர்ச்சியில இல்லாம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். இன்னும் ரியாலிட்டியா பார்க்கணும்னா இவங்க இந்த இடத்துல ரொம்பவே சோகமா தான் இருந்திருக்கணும். ஆனா ஹீடே தன்னுடைய ஃப்ரெண்டு எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இல்லையா, அதனாலதான் இந்த இடத்துல இவனை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்க. சடனா இவனுக்கு வயிற்றுல இருந்து ரத்தம் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுறான். ஏன்னா இங்க நடந்த அந்த பெரிய பிரச்சனை இல்ல, இவன் சிசிஜி ஆர்மரை போட்டிருக்கிறதுனால ஐகிரி ட்ரீல இருந்து வந்த யாரோ ஒருத்தவங்க இவனை லைட்டா கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்பட்டு இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். இருந்தாலும் இவன் மயக்கம் போடுறதுக்குள்ள ஹே கணக்கி எனக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்குதா, இது ஒண்ணு பெருசு கிடையாதுடா, என்ன கொஞ்ச நேரத்துல செத்துருவேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால கடைசி எனக்காக ஒண்ணு பண்றியா, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடா, எனக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு, அதுவும் உன் கூட சேர்ந்து ஸ்கூல்ல இருந்து ஜாலியா போவோம்ல அதே மாதிரி என்ன கூட்டிட்டு போறியா இப்படின்னு கேட்டுட்டு இவன் டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழவும் காணிக்கேவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவன் ஹீடேவை காப்பாத்தணும்னு நினைச்சு வெளியில கூட்டிட்டு போனானா கண்டிப்பா சிசிஜி மெம்பர்ஸ் இவன் அட்டாக் பண்ண வருவாங்க. அதனாலதான் ஹீடேவுக்கு இன்னும் அதிகமா பாதிப்பு ஏற்படுமே. இப்ப நான் என்ன பண்றது, எப்படி இவனை காப்பாத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த சிசிஜில இருந்து வந்து எல்லாருமே சண்டை போட்டாங்க இல்லையா, அங்க என்னடா நிலைமைன்னு பார்த்தா எக்கச்சக்கமான சேதாரம் ஏற்பட்டு இருக்குது. ஏன்னா ஐகிரி ட்ரீல இருந்தும் எக்கச்சக்க பேர் வந்தாங்க, அது போக இவங்க சைட்ல இருந்து எக்கச்சக்க பேர் வந்தாங்க. ஏன் ஒன்னைய ஊல் வந்திருக்குது அப்புறம் ஐபேஜ் கோல் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அரிமாவியும் இந்த இடத்துக்கு வர வச்சாங்க. அது போக அவங்க கூடயும் நிறைய பேர் வந்தாங்க. பட் ஆனா வந்தவங்கல்ல முக்காவாசி பேர் இந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஈவன் நம்ம அம்மானுமே இறந்து போயிட்டான். பட் இந்த இடத்துல அம்மானுடைய உடம்பு இல்ல. நான் கூட போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன் அம்மானுடைய உடம்பு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் அக்கீரை அழுதுட்டு இருப்பானு.
இருப்பானே. ஆனா உண்மை என்னன்னா அவனுடைய உடம்பு இல்ல, அதுக்கு பதிலா அவன் கையில உருவாக்குன அந்த புது வெப்பன் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெப்பன், அது மட்டும் தான் இந்த இடத்துல உடஞ்சு போய் கடந்திருக்கும். அதனாலதான் இதை பார்த்துட்டு ஒரு வேளை ஒரு கோல் அவரை கொண்டு சாப்பிட்டுடுச்சா இல்ல அவர் வேற எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்காரா, அவர் எங்க இருக்கிறாரு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நீ இந்த பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் சிசிஜியுடைய ரெக்கவரி டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் யார் யார் இறந்து போயிட்டாங்கன்ற அந்த பேர் எல்லாத்தையும் வாசிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி வாசிச்சுட்டு வரும்போது அமானுடைய பேரும் வருது. விச் மீன்ஸ் இவங்க எல்லாருடைய காதலையும் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அது மூலியமா தான் இந்த இடத்துல யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்க, யாராவது எங்க இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்ல அக்கிரா அதை கேட்டுட்டு ரொம்பவுமே இந்த பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் அரிமா வானத்தை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதனால 20th வார்டு ஹெட்டும் என்ன பாச்சு, ஏன் இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன ப்ராப்ளம் கேட்கவும், அதுவா சார் வானத்தை பாத்தீங்களா ரொம்ப சிவப்பா இருக்குது, அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த 20th வார்டும் ரொம்ப சிவப்பா இருக்குல்லன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டோக்கா அடிச்சு புடிச்சு அண்டேக்கு பக்கமா தான் ஓடி வரா. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளிட்டதா எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போக சிசிஜி மெம்பர்ஸ் அங்கங்க நின்று எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் இவ அண்டேக்குள்ள யாராச்சும் இருக்காங்களா, அவங்கள நம்மளால காப்பாற்ற முடியுமான்னு இவ அண்டேக்கு பக்கமா ஓடி வந்து பார்த்தா இவளுக்கு செம அதிர்ச்சி. ஏன்னா இவளுக்கு அடைக்கலம் கொடுத்து ரொம்பவுமே பாதுகாப்பா வளர்த்த இந்த அண்டேக்கு இவ கண்ணு முன்னாடியே குளிர்ந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நின்னவ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அதாவது யோஷிமோரா இவளை அண்டேக்கு கூட்டிட்டு வந்தது, அப்புறம் ஸ்கூல்ல போய் சேரியான்னு இவளுக்கு அட்வைஸ் பண்ணி ஸ்கூல்ல சேர்த்து விட்டதுன்னு எல்லா விஷயத்தையும் இவன் நினைச்சு பார்த்துட்டு இப்படி நடந்திருக்க கூடாது, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அழுதுகிட்டே இருக்கவும் உள்ள ஒருத்தவன் அழுதுகிட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேக்குது. ஏன்னா காணிக்கு ஹீடியை தூக்கிட்டு வெளியில வந்தா பெரிய பிரச்சனை வந்துரும்னு உள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தான் இல்லையா, அதனால இப்ப ஹீடியுடைய உடம்புல சுத்தமா அசைவே தெரியல. அதனாலதான் ஹீடே என்னை விட்டு போயிட்டியாடா, உன்னுடைய கடைசி ஆசையை கூட என்னால நிறைவேற்ற முடியல, என்ன மன்னிச்சிடுறா, நான் உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல, அதனால இதை மன்னிச்சிரு 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 ஹீடே. இவன் அழுவவும் இவனுடைய கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் ஹீடே மேல பட்ட உடனே லைட்டா அவன் உடம்புல அசைவு தெரியுது. அதை பார்த்த உடனே ஹீடே இன்னும் உயிரோட தான் இருக்கியா, சரி ஓகே, என்னுடைய உயிர் இப்ப இந்த இடத்துல போறது எனக்கு கவலை இல்லடா, எனக்கு எல்லாமா இருந்து என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த நீ இந்த இடத்துல உயிரோட வாழணும், அதுக்கு நான் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு இவன் மேல நெருப்பு படக்கூடாதுன்றதுக்காக உள்ள இருக்கக்கூடிய ஒரு துணியால இவனை போத்தி வெளியில எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க. டோக்காவும் இவனை பார்த்துட்டு காணிக்கே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீ நாச்சு எனக்காக இருக்கியேன்னு அழுதுகிட்டே இவன் பின்னாடி ஓடி வரலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அண்டேக்கு ஓடிய ஒரு பாதி செவுரு மட்டும் இவன் மேல விழுற மாதிரி வந்திருக்கும். ஆனா இவன் மேல விழல, ஏன்னா இவளதான் ஃபாலோ பண்ணி அயோட்டா வந்துட்டு இருந்தானே, அதனால அவனுடைய காகுனியை வச்சு இவளை காப்பாத்தி இருக்கிறான். பட் இருந்தாலும் இப்ப இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, காணிக்கே இவனை எப்படியாச்சும் போய் மீட் பண்ணணும், அவன் கிட்ட நான் பேசணும்னு இவன் திரும்பவும் காணிக்கே பின்னாடியே அடிச்சு பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அதாவது எப்படி இவன் ஐகிரி ட்ரீல போய் சேர போறேன்னு சொல்லும் போது இவ பின்னாடியே ஓடி வந்து தடுக்கலான்னு முயற்சி பண்ணாலோ அதே மாதிரி தான் பின்னாடியே இவன் கிட்ட பேசணுன்றதுக்காக ஓடி வரா. ஆனா இப்ப காணிக்கே செய்ய போறத பார்த்ததும் இவளால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா காணிக்கே நேரா போயிட்டு இந்த சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போறதுக்காக நின்னுட்டு இருக்கிறான். அதனால இதை பார்த்ததும் இல்ல காணிக்கே இப்படி நீ பண்ணக்கூடாதுன்னு திரும்ப இவன் தடுக்கலான்னு பார்த்தா ரென்ஜி வந்து இவளை தடுத்துடுறாரு. ஏன்னா டோக்காவையும் ஹினாமியும் நான் பாதுகாப்பேன்னு இவர் யோஷிமாராவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இவ காணிக்கவே ஃபாலோ பண்ணிட்டு போனா இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்லையா, அதனாலதான் இப்படி இவளை வந்து தடுத்தது மட்டும் இல்லாம என்ன நடக்க போகுதுன்றதையும் இவளுக்கு சொல்லி புரிய வச்சதும் சரி ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் நான் போலன்னு மனசை உடஞ்சி இந்த இடத்துல இருந்து இவர் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த பக்கம் சிசிஜி மெம்பர்ஸ் வந்த நம்ம காணிக்கை என்ன பண்றானா ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் இவனை தூக்கிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கவும் இங்க இருக்கவங்க எல்லாருமே இவனை பார்த்துட்டு சார் நான் சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்க, ஐபேஜ் கோல் சார், சார் உண்மையாவே ஐபேஜ் கோல் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் சார்னு சொல்லவும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா இப்ப சிசிஜில இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது இங்க இருக்கவங்கள அசால்ட்டா நம்ம காணிக்கை எவ்வளவு போட்டு தள்ள முடியும், அதனாலதான் என்ன நடக்க போகுது நீ தெரியலன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்கும்போது காணிக்கை நேரா ஹீடே உடைய உடம்பை எடுத்துக்கிட்டு அரிமாக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அது போக உடம்பு கீழே வச்சதும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் போக அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஏன்னா மறுநாள் காலையில இந்த இடத்துல அரிமாவும் அரிமாவுடைய வெப்பன் மட்டும் தான் இருக்குது, மத்தபடி இந்த இடத்துல இருந்த யாருமே இல்ல. ஏன்னா உண்மையாவே அனிமே பண்ணும் போது இந்த இடத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸை கட் பண்ணிட்டாங்க. நம்மள நீங்க ஒரிஜினல் எபிசோட்ஸ் வேணா செக் பண்ணி பார்க்கலாம், அது நம்ம டெலகிராம்லயே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றத ஒரு சின்ன பிக்சர் மூலமா நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இந்த பிக்சர் பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு, காணிக்கே அரிமா கிட்ட அடி வாங்கி கிடக்குறான். அது போக அரிமா ஓடிய அந்த வெப்பன் காணிக்கே ஓடிய கண்ணுக்குள்ள இறங்கி அவனுடைய தலையை செதுச்சிருக்குது. ஆனா இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட தெரியாம இன்னொரு பக்கம் டோக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அண்டேக்குவை பார்த்துட்டு கடைசியா கிளம்புறா. ஆனா இப்பன்னு பார்த்து இவளுடைய கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு ஜொலிக்கிற மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா நம்ம யோஷிமுரா இருக்கார் இல்லையா, அவரு ரொம்பவுமே பத்திரமா வச்சிருந்த ஒரு காஃபி கப் தான். அதனால இப்படி இதை பார்த்துக்கிட்டே இருக்கவும் அப்படி இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறம் அந்த காஃபி கப் எங்க இருக்குதுன்னு காட்டுறாங்க. அதாவது காஃபி பீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல நம்ம அண்டேக்குள்ள இருந்த மாதிரி இது ஒரு இடத்துல இருக்குது. ஆனா இந்த கடை ஒன்னும் அண்டேக்கு கிடையாது, இது ரீன்ற வேற ஒரு காஃபி ஹவுஸ். இருந்தாலும் இந்த காஃபி ஹவுஸ் நடத்திக்கிட்டு இருக்குது யாருன்னா டோக்கா தான். ஏன்னா டோக்கா ஆல்ரெடி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, நான்
படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தமா ஒரு காஃபி ஹவுஸ் தொடங்கணும்னு. அதுக்கேத்த மாதிரி தான் அண்டேக்கோ அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவளுடைய ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டு வேற ஒரு பேர்ல இந்த இடத்துல ஒரு காஃபி ஹவுஸ் ஓபன் பண்ணி இந்த பக்கம் இவ சந்தோஷமா இருக்க அப்படியே இந்த இடத்துல இந்த சீசனை முடிக்கிறாங்க. சோ கைஸ், இத்தனை நாளா நம்ம பார்த்த இந்த சீசன் 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனா என்கிட்ட டைரக்டா டெலிகிராம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய குரூப்ல வந்து கேளுங்க. அப்படியே இல்ல அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, தனியா உங்கள்ட்ட பேசணும்னா இன்ஸ்டாகிராம்ல 24 hours நான் அவைலபிளா தான் இருப்பேன். அங்க வந்து என்கிட்ட உங்களுடைய டவுட்ஸ் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். அது போக போன எபிசோட பார்த்தவங்க நிறைய பேர் புதுசா வந்திருக்கக்கூடிய உன்னை அவள் யாருன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்க. பட் அதுல ஒரு சின்ன திருத்தம், அது என்னன்றத இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல நீங்க பாப்பீங்க. அப்பனா இதுக்கப்புறமும் சீசன் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இதுக்கப்புறம் இன்னும் 2 சீசன் இருக்கு. அதை பத்தி தான் உங்கள்ட்ட இப்ப நான் அப்டேட்டா பேச போறேன். ஆனா அந்த 2 சீசனையும் நான் உங்களுக்கு வந்து எபிசோடா எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா ஒன்லைனர் ஸ்டோரி மாதிரி ஒரே எபிசோட்ல முடிக்க போறேன். ஏன்னா ஸ்டோரி அந்த அளவுக்கு அது இல்லவே இல்லப்பா. இத்தனை நாளா நீங்க பாத்தீங்களா, ஹீரோவுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம ஜஸ்ட் சைடு கேரக்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படி ஸ்டோரி நகர்த்திட்டு வந்தாங்க. ஆனா அதுல அது கூட கிடையாது. ஏதோ ஏனோ தான ஸ்டோரி இருக்கும், அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சோ அப்படி இருக்கும்போது அது நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதான்ப்பா ஸ்டோரின்றத ஒரு வீடியோவிலே நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். ஆனா அந்த வீடியோ எவ்வளவு லென்த் இருக்கும்ல எனக்கு தெரியலங்க. ஏன்னா அது ஒன்லைனர் ஸ்டோரி தான், மொத்த சீசனுமே ஒரு ஒன்லைனர் சொல்லிட்டு போயிடலாம். சோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ண பாக்குறேன். இல்லனா ஷார்ட்டா தான் இருக்கும், அதுக்கு மட்டும் என்ன மன்னிச்சுக்கோங்க. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். 4th சீசனா நீ பண்ணுவியாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. ஏன்னா அதுலயும் ஸ்டோரி ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த எபிசோட்ல எப்படி ஒரு 3-4 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு, அப்புறம் அரிமாவுக்கும் நம்ம காணிக்கவுக்கும் நடந்த சண்டையெல்லாம் காட்டலையோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த இடத்துல விட்டுட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஸ்டோரியை உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு எபிசோட பார்த்துட்டு இன்னொரு எபிசோடுக்கு போறீங்கன்னா என்னடா இந்த எபிசோடுக்கும் அந்த எபிசோடுக்கு கனெக்டிவிட்டியே இல்ல, எங்க அந்த ஸ்டோரி நாங்க பார்க்கணும்ன்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி லைனை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து ஒரே வீடியோவிலேயே ஒன்லைனர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சோ அதனால உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்றேன். பட் இருந்தாலும் சில பேர் கோவப்படுவீங்க, டேய் ஒழுங்கா எங்களுக்கு எபிசோட போடுறேன் நாங்க பத்தி ஜாலியா பாத்துக்கிட்டு இருப்போம்னு கேக்குறீங்கல்ல. அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம டெலிகிராம்ல 3rd சீசனும் 4th சீசனும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். முடிஞ்சதுன்னா டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஒரு 10 எபிசோட தாண்டி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் என்ன சொல்றேன்றது. சோ அதனால முடிஞ்சதுன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்க. அப்புறம் அப்படி முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ அப்புறம் நம்ம சேனல் எல்லாத்தையும் பத்தி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே வருவது உங்கள் நான்.